ஆனந்தமா ஆனந்தம் சில்க்ஸுடன் தீபாவளியை கொண்டாடுவோம். ஆனந்தம் சில்க்ஸ். அமைதிக்கான நோபல் விருது நாளை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அது அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆண்டுக்கான நோபல் பரிசு நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டுக்கான விருதுக்கு 338 பேர் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. நார்வே நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழு விருதுக்குரியவரை தேர்வு செய்கிறது. அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விதியை 1895 ஆண்டு ஸ்வீடன் தொழிலதிபர் ஆல்ஃபிரட் நோபல் வகுத்து வைத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டுக்கான விருதுக்கும் விண்ணப்பங்கள் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பாகிஸ்தான், இஸ்ரேல், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ட்ரம்ப் பெயரை பரிந்துரைத்துள்ளனர். ஆனால் இப்பரிந்துரை ஜனவரி 31க்கு பிறகே அளிக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டுக்கான விருதுக்கு ட்ரம்ப் தகுதி படைத்தவர் அல்ல. விதிகளின்படி அடுத்த ஆண்டுதான் அவரது பெயர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். எனினும் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு வேண்டுமானால் ட்ரம்பின் பெயரை இந்த ஆண்டுக்கான விருதுக்கு பரிசீலிக்கலாம். ட்ரம்பின் பெயரை இந்த ஆண்டே பரிசீலிக்கலாம் என்று நிபுணர்கள் சிலர் கூறி வருகின்றனர். வியக்கத்தக்க வகையில் ட்ரம்ப் பெயர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விருதும் அறிவிக்கப்படவும் வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அமைதிக்கான நோபல் விருது என்பது பதக்கம், சான்று மற்றும் 10 கோடி ரூபாய் பரிசு தொகை கொண்டதாகும். ஆனந்தமா ஆனந்தம் சில்க்ஸுடன் தீபாவளியை கொண்டாடுவோம். ஆனந்தம் சில்க்ஸ்.